வணக்கம். மே 22ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது ரொம்பவே தீவிரமாக இருக்குது. நம்மளுடைய கேரளா கடலோர பகுதிகளில் மேற்கு திசை காற்று என்பது ரொம்ப தீவிரமாக வீசிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களிலேயுமே மேற்கு திசையுடைய காற்று என்பது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதாவது நம்மளுடைய மும்பை பகுதியை ஒட்டிய கடலோர பகுதிகளில் ஒரு தீவிரமான நிகழ்வு என்பது கடல் ஓரத்திலேயே உருவாக போகுது. அது புயல்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மாதம் மே 27ஆம் தேதி மும்பை கடல்லையே மும்பை நிலப்பரப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு புயல் அந்த இடத்துல உருவாக போகுது. அது தொடர்ந்து அந்த இடத்துலையே நீடித்து பிறகு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி நகர்ந்து செல்ல போகுது. இதனால் மும்பைக்கு மிகப்பெரிய தீவிரமான மழை எச்சரிக்கை, வெள்ள எச்சரிக்கை, வெள்ள அபாய எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக கொடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் இதன் காரணமாக எப்படி இருக்குன்னா, மேற்கு காற்றுடைய தீவிரம் என்பது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மேற்கு காற்று தீவிரங்கிறதெல்லாம் விட தென்மேற்கு பருவமழை தொடங்க போகிறது, தொடங்கி கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த இப்போ உருவாக போதில்ல, மும்பைக்கு மிக அருகாமையில் உருவாகக்கூடிய இந்த நிகழ்வு காரணமாக அந்த இடத்துல தொடர்ந்து மேற்கு திசை காற்று குவிதல், அதனாலேயே நமக்கு தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிடும். தென்மேற்கு பருவக்காற்றும் தமிழகம் ஊடாக பயணித்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே தென்மேற்கு பருவமழையை தொடக்கிவிடும் அப்படிங்கிறத நான் இந்த ஆடியோ மூலியமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது போன்ற வானிலை சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம்தோறும் நம்ம சேனலில் வரக்கூடிய வானிலை பதிவுகளை நீங்கள் கேட்டு நிறைய விஷயங்களை மகிழலாம். தொடர்ந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.